சென்னை மெரினா நீச்சல் குளம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு ஓரிரு நாட்களில் பயன்பாட்டுக்கு வரும் நிலையில் நீச்சல் விரும்பிகள் உற்சாகமடைந்துள்ளனர். மெரினா நீச்சல் குளத்தில் உள்ள சிறப்பம்சங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மெரினா கடற்கரையின் அடையாளங்களில் ஒன்றாக திகழும் நீச்சல் குளத்தின் மறுசீரமைப்பு பணிகள் கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வருகின்றன. இறுதிக்கட்ட பணிகள் வேகம் எடுத்துள்ள நிலையில் ஓரிரு நாட்களில் மெரினா நீச்சல் குளம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் பராமரிக்கப்பட்டு வந்த மெரினா நீச்சல் குளம் பின்னர் ஒப்பந்த அடிப்படையில் பராமரிக்கப்பட்டு வந்தது. அதிக கட்டணம் வசூலிப்பு, நீச்சல் குளம் முறையாக பராமரிக்கப்படாமல் சுகாதாரமற்று இருப்பதாக பொதுமக்களிடையே புகார்கள் எழுந்ததாலும் பழைய ஒப்பந்தம் முடிவடைந்ததாலும் நீச்சல் குளத்தை மறுசீரமைக்கும் பணி கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. மெரினா நீச்சல் குளத்தில் சுத்தமான தண்ணீர் வருவதற்கான ஏற்பாடுகள், நீச்சல் பயிற்சி வருவோருக்கான வசதிகள், கழிவறைகள், உடை மாற்றும் அறைகள் ஆகியவை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்திருக்கின்றன. மேலும் சுவர்களில் தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் கண்கவர் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. சிசிடிவி கேமராக்கள், கூடுதல் விளக்குகள் உள்ளிட்டவைகள் பொருத்தும் பணிகளும் முடிந்திருக்கின்றன. தற்போது QR கோடு பொருத்தும் பணி, சுற்றுச்சுவர்களுக்கு வர்ணம் பூசும் பணி என சிறு சிறு பணிகளை எஞ்சியுள்ள நிலையில் மறுசீரமைப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. மேலும் நீச்சல் போட்டிகள் நடத்தும் வகையில் நீச்சல் குளத்தை வடிவமைத்து விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கோடைக்காலம் மட்டுமின்றி அனைத்து சீசன்களிலும் சென்னை வாசிகள் வந்து செல்லும் முக்கிய இடங்களில் ஒன்றாக திகழும் மெரினா நீச்சல் குளம் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் பள்ளி மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகத்தில் உள்ளனர். சென்னை மெரினா கடற்கரையில் சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீச்சல் குளமானது கடந்த 4 மாதங்களாகவே மறுசீரமைப்பு பணிகளுக்காக மூடப்பட்டிருந்தது. தற்போது கண்கவர் ஓவியங்கள், சிசிடிவி கேமராக்கள், QR கோடு வசதி உள்ளிட்ட நவீன வசதிகளுடனான மறுசீரமைப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த மறுசீரமைப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்து புது பொலிவுடன் இந்த நீச்சல் குளமானது மீண்டும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் மாயாவதி.